இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. இருக்கிறார். ஆமென். ஹalleluya. காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்வோம். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபின் புத்தகம் 22ఆம் அதிகாరం 21ఆం వచనం. ఆయనతో సహవాసము చేసిన ఎడల నీకు సమాధానము కలుగును. ஆமென். అలాగున నీకు நம்ம தொடர்ந்து வாசிக்க போறோம். தமிழ்ல வாசிங்க. சவகாசம் தெலுங்குல என்ன சொல்லப்படுகிறது? சவகாசம். வாசிங்க. என்ன தமிழ்ல என்ன வாசிக்கிறோம்? நீர் அவரோட பழகி. நீர் அவரோட பழகி. ஹalleluya. ஆங்கிலத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கிறீங்களா? என்னடி? Job 22:21. ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟು ಸಮಾಧಾನ ಹೊಂದು. ದೇವರ ಚಿತ್ತ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. In English, acquaint now thyself in him and be at peace, thereby good shall come unto thee. Yes. இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? எனக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா acquaintance with God. Acquaintance with God means what? Having fellowship with God. ಸಹವಾಸ ಇಟ್ಕೋಬೇಕಂತ ತೆಲುಗಿನ ಪಾಠ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನೋ ವಾಸಿತ್ತು? ಚಿತ್ತಕ್ಕೆ, ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅಂತ ನೋಡ್ವಿ. ತಮಿಳ್ ಏನೋ ವಾಸಿக்கிறோம்? பழகி. ಆಮೆನ್. Acquaintance with God அப்படின்னு சொன்னா நாம் தேவனை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, எனக்கு இயேசு நல்லா தெரியும், எனக்கு இயேசு தெரியும், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பண்றேன், நான் பாடுறேன், நான் நல்ல செய்தியெல்லாம் கேட்கிறேன், அது மட்டும் போதாது. அது அல்ல பழகிறது. ஆமென். அது அல்ல சவகாசம் வைத்துக் கொள்வது. சவகாசம் என்று சொன்னால் என்ன? அக்வெண்டன்ஸ் என்று சொன்னால் என்ன? அல்லது ಅದ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಹೋಗೋದಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ தேவனோடு பழகுவது என்று சொன்னால் என்ன? தேவனை நாம் அதிகமாய் அறிகிறதான அறிவை உடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம எனக்கு இயேசு தெரிஞ்சா மட்டும் போதாது. இயேசு என்றால் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர்? எப்பேற்பட்ட மகிமை உள்ளவர்? அவருடைய அந்தஸ்து என்ன? அவருடைய மேன்மை என்ன? அவருடைய மகிமை என்ன? அவருடைய தன்மை என்ன என்று சொல்லி அவரை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் தான் acquaintance with God. ஆமென். பேருக்காக இருந்துட்டா மட்டும் போதாது. அவரை அறிகிறதான அறிவு உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் நாம் தேவனோடு சவகாசம் வைத்துக் கொள்ள முடியும். நாம் தேவனோடு பழக முடியும். ஹalleluya. அவர் எப்பேற்பட்டவர் என்று அறிந்து கொள்ளான் மட்டுமே ಅವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಾವು ನಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಅವரை நாம் அறிந்து கொண்டால், அவரோடு பழகினால் மட்டும்தான் நாம் அவர் யார் என்று அறிந்தால் தானே நாம் பழக முடியும். ஆமென். அவர் யாருன்னே தெரியலன்னா, அவரை பற்றியதான அறிவு நமக்கு இல்லை என்றால், அவரை பற்றியதான ஒரு தெளிவு நமக்கு இல்லை என்றால் நாம் எப்படி அவரிடத்தில் பழக முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் வாசித்ததான இந்த வசனம் யோபின் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த யோபுக்கு வந்ததான பிரச்சனை, உபத்திரவம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இதை குறித்து பேச 4 நண்பர்கள் வந்துட்டாங்க. இதுல ஒருத்தர் இங்க பேசுற 22ஆம் அதிகாரத்துல எலிபாஸ் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த எலிபாஸ் பேசும்போது நிறைய காரியங்களை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? அதாவது 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். நீர் தப்பு செய்யாத அவனை பார்த்து நகைக்கிறான். இங்க வந்து இப்படி செய்துவாரா, இப்படி பண்ணிடுவாரா, உண்மையா இருந்தா இப்படி நடக்குமா, நிறைய கேள்விகளோடு கூட எலிபாஸ் பேசுகிறார். ஆனா இந்த 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யோபாகிய நீரோ பாருங்க, ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்கு தானே பிரயோஜனமா இருக்கிறதுனா தேவனுக்கு பிரயோஜனம் இருக்குமோ? பிரயோஜனமா இருப்பானோ? நன்மை உண்டாகுமோ? நீருடைய வழிகளை உத்தமமாக்குறதுக்கு
அவருக்கு அவருக்கு ஆயத்தமா இருக்குமோ? அப்படியே நிறைய கேள்விகளை கேட்கிறார். ஆனா யோபு கிட்ட வரும்போது யோபு சொல்றாரு, நீரோ உத்தமராகிய நீரோ, தேவனால் நற்சாட்சி பெற்றதான நீரோ என்ன செய்யணுமா? அவரோட பழகி. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிற யோசனை பண்ணிட்டு துக்கமா இருக்காத. நீர் அவரோட பழகி. யாரோட? தேவனோட பழகி. நீர் அவரிடத்துல சமாதானமா இரு. பிரச்சனைகளை பார்த்து பார்த்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்காத. உன் குடும்பத்துல யாரும் இல்ல, நீயும் ஒய்ஃப் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேதனத்தோடு இருக்காத. அல்லது உன் நண்பர்கள் எல்லாரும் வந்து இப்படி பேசி என்ன துக்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி இருக்காத. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அவரோடு பழகி, உன்னை சிருஷ்டித்த தேவனோடு பழகி, உன்னதமான தேவனோடு பழகி, அவரோடு கூட நல்ல ஐக்கியத்துல இரு, அவரோடு கூட சமாதானமா இரு என்று சொல்லி இந்த 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதனால என்ன வரும்? உனக்கு நன்மை உண்டாகும். ஹalleluya, ஹalleluya. தேவனோட நாம் ஐக்கியத்துல இருந்தால் எப்படி நம்ம ஐக்கியமா இருக்க முடியும்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். போன வாரம் கூட நாம் கேட்டோம், நமக்கு நன்மை வரணுமா, நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினா முதல்ல அதோட வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். கேட்டால் தான் நாம் செயல்பட முடியும். நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். அதாவது 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் வாயிலிருந்து வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய வாயிலிருந்து வருகிற வேத பிரமாணத்தை நீ என்ன செய்? ஏற்றுக்கொள். அவ் வாயிலிருந்து வருகிற கட்டளைகளை ஏற்றுக்கொள், கற்பனைகளை ஏற்றுக்கொள். அப்பதான் உனக்கு நன்மை உண்டாகும். திருப்பி என்னன்றாரு? வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளு. நெக்ஸ்ட் என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல வைத்துக்கொள். உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொள் வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். ஹalleluya. அதாவது நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். இப்ப என்னன்றாரு? நீ தேவனிடத்துல சமாதானமா இருக்கணும்னா தேவனிடத்துல திருப்பி நீ கர்த்தரிடத்துல வா. நீ பழைய காரியங்களை திருப்பி தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை விட்டு மீண்டுமா தேவனிடத்துல திரும்பு. தேவனிடத்துல வந்தினா கர்த்தர் உன்னை திரும்ப கட்டுவார். ஹalleluya. இந்த 21ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்களை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் தேவனை அறிகிற அறிவில் இருந்தால், ஒரு மனுஷன் தேவனை அறிய வேண்டிய அதாவது அறிய வேண்டிய காரியங்களை அறிந்திருந்தால், தேவனோட ஐக்கியமா இருந்தால், பாவத்தை விட்டு தன்னுடைய பாவத்தை தன் குடும்பங்களின் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயபக்தியா இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் 21ஆம் வசனத்துல, அதனால் நன்மை உண்டாகும். அதனால் நன்மை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமா? நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் மத்தியில, நம்ம வேலை செய்யற இடத்துல, எந்த காரியத்துல நமக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் சமாதானமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பயத்திலே வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்மை உண்டாகும். இது நண்பனாகிய எலிபாஸ் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாகும். நீ கர்த்தரிடத்திலே இரு, நீ துக்கப்படாத, நீ வேதனைப்படாத, நீ சமாதானமா இரு, கர்த்தருக்கு பிரியமானதை செய், விட வேண்டிய காரியங்களை விடு அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். கர்த்தரிடத்துல நீ, அதாவது சர்வ வல்லவரிடத்துல நீ மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உங்கள் கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். எங்க உடைக்கப்பட்டிருக்கிறது? இந்த குடும்பம் எங்க உடைஞ்சு போயிருக்கு? நம்முடைய ஜீவியம் எங்க உடைஞ்சு போயிருக்கு? நம்முடைய அதாவது பணம் உடைஞ்சு போயிட்டு இருக்கா? செல்வாக்கு உடைஞ்சு போயிட்டு இருக்கா? பொருள் இல்லாம இருக்கிறோமா? அல்லது ஸ்தோத்திரம் ஐக்கியம் இல்லாம இருக்கிறோமா? எங்க உடைஞ்சு போயிட்டு இருக்கோ? நம் கர்த்தரிடத்தில் திரும்பினால் நீ கட்டப்படுவாய், மீண்டுமாய் கட்டப்படுவாய். கர்த்தரிடத்தில் ஐக்கியத்தோடு நாம் இருப்போமானால் நாம் கட்டப்படுவோம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அக்கிரமத்தை நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்முடைய கூடாரத்துல, ஒருவேளை கூடாரம் நம்முடைய இருதயம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நம்முடைய வீடு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில
அந்த அக்கிரமத்தை கூடாரத்தை விட்டு வெளியாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் ஒருவேளை சபையில காணப்படுகிற அசதியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்முடைய கூடாரத்தை விட்டு நாம் விலக வேண்டும். அப்பதான் நாம் கர்த்தருக்கு ஐக்கியமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்து நாம் வாசிக்கிறோம் 24 வசனம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் நம்முடைய அக்கிரமத்தை நாம் தூரமாக தள்ளிவிட்டால், அக்கிரமத்தை நம்மை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் தள்ளி விடுவோமானால், தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். பாருங்க, எதுக்கு எது பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பொண்ணு வேணுமா, வெள்ளி வேணுமா, விளையேறப்பட்ட கற்கள் ஒப்பீரின் தங்கத்தை போல நாம் சேர்த்து வைக்கணும். நாம் ஆசைப்பட்டா தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் என்னை பார்க்கிறார், என் தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நான் பேசுகிறதை என் தேவன் கவனிக்கிறார் என்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம், ஒரு அச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமே. ஆனால் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நம்ம என்னுடைய குடும்பத்தை விட்டு நாம் வெளியேற்றுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பேன். ஆண்டு குடுப்பாரு சொல்ல, நீ சேர்த்து வைப்ப, நீ சேர்த்து வைப்ப, உன் கையில இருக்கு. அந்த அக்கிரமமும் கூட இருக்கிறதுனால பொண்ணை நம்ம சேர்த்து வைக்க முடியல. பொண்ணு நம்ம விட்டு நழுவி போயிடுது. நீ உங்ககிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு லாய்க்கே இல்லை, நீலா என்னை வச்சுக்க நீ தகுதி இல்லை, நான் போறேன் அப்படின்னு பொண்ணோ வாஸ்தியோ பொருட்களும் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது அவைகள் எல்லாம் நம்மோடு வரும். நமக்கு இருக்கிறவைகள் நம் வீட்டுல தங்கும். ஹல்லேலூயா. 25 வசனம். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசு பொண்ணும் உமக்கு சொர்க்க வெளியுமாய் இருப்பார். இப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்றாரு. இப்ப என்னன்றாரு, சர்வ வல்லவர் தாமே உமக்கு எப்படி இருப்பாங்க, பொன்னா இருப்பார், சொர்க்க வெளியுமாய் இருப்பார். அந்த தேவனோடு பழகினார், அந்த தேவனுக்கு பயந்து ஜீவித்தார், அந்த தேவனுக்கு கீழ்ப்படிகிற உள்ள நமக்குள்ள இருக்குமே. இப்ப பாருங்க, இந்த 21 வசனத்துல பாருங்க, நீ அவரோட பழகி சமாதானமா இருக்கும். எப்படியா நம்ம ஒருத்தர்கிட்ட சமாதானமா இருக்கிறது? தப்பு செஞ்சா நம்ம சமாதானமா இருக்க முடியுமா? தப்பு செஞ்சா இருக்க முடியுமா? அவங்களை பார்த்தாலே நம்ம பயந்து ஓட வேண்டிய நிலைமை வரும் இல்லைங்களா? எப்போ நம்ம தப்பு செய்யறதுலையோ அவங்க கிட்ட தைரியமாய் போய் பேசலாம், அவங்க கிட்ட தைரியமாய் பழகலாம், அவங்க கிட்ட சமாதானமா இருக்கலாம். அதுதான் இந்த எலிபாஸ் யோபு கிட்ட சொல்றாரு, நீ தப்பு செய்யலதானேயா, நீ தேவனோட பழகு, தேவனோட சமாதானமா இரு. உலகத்துடைய காரியங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ செய்ய வேண்டியதுதான் தேவனோடு பழகி அவரிடத்துல நீ சமாதானமா இரு. உன் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அவருடைய பாதத்துல ஊத்தி விடு, அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்றாரு. 25 வசனத்துல வாசிக்கிறோம், அவரே உனக்கு எப்படி இருப்பார், பசு பொன்னும் உமக்கு சொர்க்க வெள்ளியுமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க, சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். ஆமென். அப்பொழுது எல்லாமே பாருங்க, சர்வ வல்லவர். யோபே, நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சர்வ வல்லவர். அத சொல்லி சொல்லி சொல்றாரு. நீ ஜெபிக்கிறியா, ஆண்டவர் யார் தெரியுமா? சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. உனக்கு ஆடு மாடு போயிடுச்சு, உன்னுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, குடும்பம் போயிடுச்சு, வேலைக்காரர் போயிட்டாங்க, இப்ப நான் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா? யோபே, நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். உன்னோட உனக்கு ஜீவனை தந்திருக்கிறவர் சர்வ வல்லவர், உனக்கு குடும்பத்தை தந்திருக்கிறவர் சர்வ வல்லவர். அதை மீண்டும் மீண்டும் எல்லா வசனத்திலும் சொல்றாரு, சர்வ வல்லவர். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உன் முகத்தை ஏறெடுப்பி. கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார், அவரே உனக்கு சொக்க வெள்ளியுமாய் தங்கமாய் இருப்பார்.
ஒப்பீனின் கற்களை போல இருப்பார். அவரிடத்திலே உன் கண்களை ஏறெடுத்து பார். 27ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். யார் ஒருவர் தேவனோடு பழகுறோமோ, யார் ஒருவர் தேவனோடு சமாதானமா இருக்கிறோமோ, யார் ஒருவர் தேவனோடு சவகாசம் வச்சு நிற்கிறோமோ, இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லைங்க. பாவத்தை விட வேண்டும், அக்கிரமத்தை விட வேண்டும், அநியாயத்தை விட வேண்டும், வைராக்கியத்தை விட வேண்டும். அப்ப எல்லாம் விட்டாதான் நம் தேவனோட ஐக்கியமா இருக்க முடியும், தேவனோட சவகாசத்தை வைத்துக் கொள்ள முடியும். அவங்களுக்கு அவர் சொல்றார், அவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார். அப்படிப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார், அவர் உமக்கு செவி கொடுப்பார். ஹalleluya. அது வரைக்கும் நம்மளோட ஜெபம் கூரைக்கு மேல கூட போகாது. எப்ப நம்ம தேவனோட சமாதானமா இருக்கிறோமோ, தேவனோட சமகாசம் வச்சிருக்கிறோமோ, அப்போ மட்டும் தான் நம்மளோட ஜெபம் தேவ சமுத்திர போய் எட்டும். ஹalleluya. யாக்கோபுடைய தரிசனத்துல பார்த்தோம், ஏணி வானத்துக்கு பூமிக்கு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, தேவ தூதர்கள் வருகிறவர்கள் போகிறவர்களுமா இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதை காட்டுகிறது? நீ ஏறெடுத்ததான ஜெபத்தை அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்தில் பதிலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க நடக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உன்னதமானவருக்கு முன்பதாக ஒரு கலசத்திலே எல்லாருடைய ஜெபங்களை வைத்துக் கொண்டு தேவ தூதர்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள் அவ்வளவு வெளியேறப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கொண்டு போய் தேவ தூதர்கள் பிதாவுக்கு முன்பதாக வைத்து பொற்கலசத்துல வைத்திருக்கிறது. உன்னுடைய ஜெபம் பொற்கலசத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. என்னவோ நீ நினைக்கிற, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டு கேட்டாரோ இல்லையோ, என்னவோ நான் பண்ணி முடிச்சு, நோ அப்படி இல்ல. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் உன் பட்சத்துல வந்து இருப்பார். ஆவியானவர் ஜெபத்தை கொண்டு போக முடியாது, கர்த்தர் தேவ தூதர்கள் கட்டளையிடுவார். அவர் அதை கொண்டு பரலோகத்திலே கொண்டு போய் அவருக்கு முன்பதாக காத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் விண்ணப்பம். இதை நீ கேட்டதுக்கு பதில் கொடு ஆண்டவரே என்று சொல்லி பிதாவுக்கு முன்பதாக பொற்கலசத்தில் ஜெபத்தை ஏந்தி கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு பழக வேண்டும், தேவனோடு சமகாசம் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவனோடு சமாதானமா இருக்க வேண்டும், பாவத்தை விட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், அக்கிரமத்தை நம்முடைய வீட்டை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. 27ஆம் வசனத்தை ஒருமுறை கூட வாசிங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். ஆமென். இப்போ என்னன்றாரு? அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது உம்முடைய பொருத்தனைகளை நீ செலுத்துவீர். பொருத்தனைகளை நீ செலுத்துவீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொருத்தனைகளை கூட செலுத்தணும்னா கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். நிறைய பொருத்தனை பண்ணாலும் எனக்கு ஜெபத்தை கேட்டு செய்வீர் என்று சொன்னால் நான் இதை செய்யணும் வந்துடுவேன். போன வாரம் ஒரு ஆபீசருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவர் எலெக்ஷன்ல இருக்கிறாரு, நம்முடைய விசுவாசி முடியாம ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. அவர்கள் எடுத்த பொருத்தனை இப்ப நிறைவேற்ற போறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டா நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய தேவன் பதில் அளிக்கிறவர், நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவர். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். எப்போ? தேவனோடு ஐக்கியமா, தேவனோடு நம்முடைய சவகாசம், நம்முடைய பழக்கம், நம்முடையதான நீதி நியாயங்களை கர்த்தருக்கு நேர்மையாக நம்ம செய்யும்போது மட்டும்தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிறைவேறப்படும். உங்களுடைய யார் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனோடு பழகுறாங்களோ, உங்களுக்கு புரியுதுங்களா? பழகுறது, சவகாசம் வச்சுக்கிறது. இந்த பிள்ளை எப்ப பார் அந்த பையன்கிட்ட தான் சவகாசம் வச்சுக்கிறான் சொல்றோம் இல்லைங்களா? அது கெட்ட பிள்ளை, அது தேவையில்லாத கெட்ட பழக்கெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பையன் அவங்கிட்ட தான் சவகாசம் வச்சுக்கிறான் சொல்றோம் இல்லைங்களா? இந்த அம்மா எப்ப பார் அந்த அம்மா கிட்ட தான் பேசின, அந்த அம்மா கிட்ட தான் ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க, சவகாசம் வச்சிருக்கிறாங்க. தேவையில்லாத கதைன்னு சொல்றோம். இப்படிதான் அல்ல, தேவனோடு நாம் சவகாசம் வைக்கணும், தேவனோடு பழக வேண்டும். ஹalleluya. என் மூச்சு தான் என்னது பாட்டு? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. அப்படியா நாம் வாழ வேண்டும். பரலோகம் தான் என் பேச்சு. நான் எதை பேசினாலும் ஆண்டவரை குறித்து பேசுவேன். நான் எப்ப இருந்தாலும் கர்த்தருடைய காரியங்களை குறித்து
மட்டும்தான் தேவனோடு சகவாசம் வைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும், பழக முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒண்ணு செய்துக்கிறேன், தேவனோட நான் முடியவே முடியாது. அசுத்தத்துக்கும் பசுத்தத்துக்கும் ஐக்கியமே வர முடியாது, இசைவே இருக்காது, ஐக்கியமே இருக்காது, ஒன்னா சேரவே சேராது. நீங்க ஆலயத்துக்கு இங்க வரதுக்கு முன்னே இருட்டா இருந்துச்சு, லைட் போட்ட உடனே இருட்டு தானா ஓடி போச்சு. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். வாழ்க்கையில வெளிச்சம் வந்தா இருள் ஓடணும். நம்மளாம் அப்படி தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய நேரத்துல இருளுக்கும் கொஞ்சம் இடம், வெளிச்சத்துக்கும் அது எப்படிங்க இருக்க முடியும்? ஆண்டவருக்கும் கொஞ்சம் இடம், பிசாசுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்துக்கின்னு ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ண ட்ரை பண்றோம். ஒரு மனுஷன் ரெண்டு எஜமான்கள் ஊழியம் செய்யவே முடியாது. உடனே ஒருத்தனை பிரியப்படுத்தினா ஒருத்தனை விட்டுட்டோம், இல்ல இவனை வச்சுக்கணும் அவனை விட்டுடணும். ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால, ரெண்டு பக்கமா ரெண்டு படகுல ரெண்டு கால வச்சுன்னு நீ டெஸ்டினேஷன் போய் சேரவே முடியாது. நீ போக வேண்டிய போய் இடத்தை அடையவே முடியாது. உன்னை பசுத்தம்னா பசுத்தமாய் வாழு, அசுத்தம்னா நீ அசுத்தமாய் வாழு. நீ கர்த்தரை பிரியப்படுத்தினா அவரே நீ கனம் பண்ண, அவரே பிரியப்படுத்து. இல்ல உன்னால முடியலன்னா நீ பிசாசுக்கு கட்டுப்பட்டு இதுல எல்லாம் அதுல இல்லாம இருக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம் கர்த்தரையே கனம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். பசுத்தத்தான் நம்முடைய மூச்சா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ நிர்ணயித்த காரியத்தை, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா அது நிலைவரப்படும். நீ ஒரு காரியம் செய்யணும் நினைச்சேன்னா அது நிலைவரப்படணும்னா நீ கர்த்தரை நோக்கி பார்த்து உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்து. இல்லன்னா நாம் செய்வதெல்லாம் வாய்க்காது. சங்கீதத்துல வாசிக்கிறது இல்லைங்களா? இரவு பகல வேதத்தில் தியானம் வந்து பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா அவன் அதாவது அவன் இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம், வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கூட தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரோடு பழக வேண்டும். பழகினா அவரோடு கூட சகவாசம் வைத்துக் கொண்டால் நிச்சயமாகவே நாம் என்ன காரியத்தை நிர்ணயம் பண்றோமோ அது நடக்கும். என்ன காரியம் நாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வாய்க்கும். ஹல்லேலூயா. உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில பாதையில நீ போகிற பாதையில தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் சொல்றாரு, எலிபாஸ் சொல்றாரு யோபுக்கு, நீ போற பாதையில என்ன வரும்? வெளிச்சம் வரும். நீ போற பாதையில வெளிச்சம் வரும். ஆனபடினாலே நீ பயப்படாத யோபே, நீ தைரியமா இரு. நீ என்ன நினைக்கிற அது வாய்க்க. ஏன்னா நீ தேவனோட உறவாடி, தேவனோட பழகி, அவரிடத்துல சமாதானமா இருக்கிறே. பாஸ் எப்போ சொல்வார், யார்கிட்ட முறைக்கினாலும் பரவாயில்ல, தேவன் கிட்ட இருக்காதீங்க, தேவன் கிட்ட கோபமா இருக்காதீங்க, தேவன் கிட்ட அடம் பிடிக்காதீங்க. ஏன்னா அவரை விட்டா நம்மளுக்கு வேற யாருமே கிடையாது. அவர் தான் நம்முடைய தலைவர், அவர் தான் நம்முடைய நாயகன், அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர், அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவரை விட்டா நம்மளுக்கு யாரும் இல்லை. வீட்டுல குடும்பத்துல வினஜன மந்தங்கள் மத்தியில நம்ம கொஞ்சம் முறிக்கலாம், கோவப்பட்டுக்கலாம், ஒருவேளை சண்டை கூட போட்டுக்கலாம். ஆனால் தேவன் கிட்ட அது நடக்கவே. அப்படி நாம் செய்வோமானால் கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய பாதையில ஒளிக்காது. கர்த்தர் சொல்றார், நீ கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து இருப்பாய், வெளிச்சம் உன்னுடைய பாதையில இருக்கும், ஒளிக்கும். ஹல்லேலூயா. பிரகாசிக்கும் என்று சொல்லி பண்றோம். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். 29ஆம் மனுஷர் ஒடுக்கும் போது விடப்பட கடவர்கள். இப்போ எப்படி தெரியுமா? மனுஷர் ஒடுக்கப்படும் போது நீ போய் அவர்களுக்கு தைரியம் சொல்லுவாரு. ஊழியக்காரராகவே மாற்றிட்டார் யோபு. இப்போ ஊழியக்கார், யோபுக்கு இருந்த பிரச்சனை, யோபுக்கு ஒடுக்கப்படுகிறது எல்லாம் போச்சு. நீ ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு தைரியம் சொல்லுவாய். நீ ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்ல. நீ போய் சொல்லுவப்பா, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீ போய் சத்தியத்தை சொல்லுவ, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீ போய் ரட்சிப்பை சொல்லுவ, ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வராக நீ போய் மாறுவ.
பழகினார். தேவனிடத்துல சகவாசம் வச்சா இன்னைக்கு வர எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே நான் வாசிக்கிறேன் என்று சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். நீ சுவிசேஷம் சொன்னா, நீ ஆறுதல் சொன்னா, தாழ்ந்தோர் ஒண்ணுமே இல்லை, நான் உலகத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒருவனா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, தள்ளப்பட்ட ஒரு குடும்பமாய் தள்ளப்பட்ட ஒரு நபரா இருக்கிறேன் நினைக்கிறவங்க கூட ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொன்னா அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் அதுக்காகத்தான் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் இது தேவனுக்கு பரிசுத்தம் என்று சொல்லி ஒரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அந்த முத்திரை பாட்டு தான் இன்னைக்கு பிசாசு நம்ம நெருங்காம ஓடிட்டு இருக்கு. அது நம்ம நெருங்க முடியல. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மேல இருக்கிறபடினால பிசாசு உன்னை நெருங்க முடியல. ஹalleluya ஹalleluya. எத்தனையோ வாட்டி வியாதியை கொண்டு வந்து உன் குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணது பிசாசு பாக்குறா. ஆனா என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை வேலையடித்திருக்கிறது. உன் கணவரை வேலையடித்திருக்கிறது. உன் பிள்ளைகளை வேலையடித்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே சோர்ந்து போகாத. ஏன்னு கேள்வி தேவனிடத்துல கேட்க வேண்டாம். இது அந்தகார கட்டுகளுடைய கிரியைகள். ஆமே. வரும்போதெல்லாம் தேவன் உனக்கு நன்மை செய்கிறவர். அது வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரகாசம் பாதையிலே ஜொலிக்கிறதா இருக்கிறது, பிரகாசிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியம் அடைவோம். ஹalleluya. கடைசி வசனத்தை வாசிங்க. குற்றமறியாதவனை கூட தப்புவிப்பார். ஆமென். உம்முடைய கைகளின் சுத்தத்துக்கு நிமித்தம் அவன் தப்பு போவான் என்றார். குற்றம் இராதவனையும் கூட தப்பிப்பார். ஆமென். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான். கர்த்தர் குற்றமில்லாதவனே தப்பிக்கிறார் வாசம்தான். ஆனா உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம், ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் கைகளின் சுத்தத்தின் நிமித்தம். அப்ப நம்ம கையை கூட நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும். சொப்பு கழுவி வச்சுக்கிறது இல்லைங்க. தட் இஸ் சரீரத்துக்கு தேவையான சுத்தம். ஆவிக்குரிய சுத்தத்தை சொல்லுகிறார். பரிதானம் வாங்காமல். ஆமென். இந்த கைகளினால வட்டிக்கு கொடாமலும் வட்டி வாங்காமலும் பரிதானம் வாங்காமலும் அசுத்தமான காரியங்களை செய்யாமலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு உன்னுடைய கரத்தை சுத்தமா வைத்துக் கொள்வாய் என்று சொன்னார். என்ன நடக்கும்? அவன் தப்பி போவானாம். ஆமென். உன்னுடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் தவறு செய்யாதவன் கூட தப்பித்துக் கொள்வான். அப்ப நம்ம எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்துல வாசிக்கிறோம். உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். ஹalleluya. சோ நம்முடைய கரங்கள் அவ்வளவு ஒரு விலையேறப்பட்ட கரங்களா இருக்கு. இது கரங்கள் நம்முடைய கரம் அல்ல, இயேசுவின் கரமாக நாம் வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வருகிறவர்கள் மேல் கரங்களை வைக்கிறோம். ஏன் தெரியுமா? இது என் கரம் இல்ல, இது தேவனுடைய கரம், பரிசுத்த ஆவியானவருடைய கரம். இதிலே கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும், விடுதலை இறங்க வேண்டும், ஓ சமாதானம் இறங்க வேண்டும், கட்டுகள் உடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்தை யூஸ் பண்ண கர்த்தர் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய கரமும் பரிசுத்தமாக்கப்பட்ட கரங்களாக. ஹalleluya. அதாவது உன் கைகளில் சுத்தத்தின் நிமித்தம், அவன் கைகளில் சுத்தத்தின் நிமித்தம் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். யார் ஒருவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவரோடு பழகி அவரோடு சகவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்காக எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எலிபாஸ் யோபோடு சொல்கிறார், இதெல்லாம் கர்த்தர் செய்தாரப்பா, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் துக்கப்படுற, நீ தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு அவரோடு பழகி சமாதானமாயிரு அப்படின்னு சொல்லுகிறார். ஹalleluya. சோ யார் ஒருவர் தேவனோட ஐக்கியம் பழகிறோமோ, யார் ஒருவர் தேவனோட ஐக்கியமா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்போடு கூட அல்லது பழத்தை தேவனோடு நாம் சவாசம் வைத்துக் கொள்கிறோமோ அவர்களுக்கு கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்திக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கத்த சொல்லுகிற காரியம் தெரியுமா? நீ என்னோட பழகு. நிறைய நேரத்தில் தேவனோட பேசுறதே இல்லை. பேசுறதுன்னா என்னது? ஜெபம். அந்த ஜெபிக்கிறதே இல்லை. தேவனோட ஜெபம்னா கடமைக்காக ஜெபம் பண்ணி சொல்றாரு. அல்ல ஜெபம். அது வந்து ஜெபம் தான். அது வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அதாவது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத பிள்ளைகளுக்கு. ஆனா ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசுறது உண்மைதான். ஆனா
ஆவியானவர் என்னோட என்ன பேசுகிறார், ஆவியானவர் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பேசுகிறார், ஆவியானவர் என் குடும்பத்துக்கு என்ன வெளிப்படுத்துறார், ஆவியானவர் என் வேலை விஷயமா என்ன வெளிப்படுத்துறார், ஆவியானவர் என்னுடைய கணவருக்கு என்ன வெளிப்படுத்துறார், என் பிள்ளைக்கு என்ன வெளிப்படுத்துறார், திருமண காலத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார், வீடு கட்டுவதை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார், என் பண விஷயத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று தேவசமூகத்துல காத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் காத்திருக்க வேண்டும். தேவசமூகத்துல ஜெபித்து அவருடைய பாதத்துல உட்கார வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுவில போல நிலைகளை அடைந்து எழும்புவார்கள். ஆனா நாம் காத்திருக்கிறதே இல்லை. காத்திருந்தா தானே நமக்கு ஒரு புது பலன் வரும். காத்திருந்தா தானே கழுகை போல செட்டைகளை எடுத்து நாம் எழும்ப முடியும். இன்னும் நாம் ஜெபிக்கிறோம், அதுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது, கர்த்தர் உண்மையிலே செய்வாரா, ஜெபத்தை கேட்பாரா, இது நடக்குமா, அது நடக்காத போயிடுமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தோடு நாம் எழுந்து வரோம். அது இல்லை கர்த்தருடைய பிள்ளையே. நான் என் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறேன், நான் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறேன், அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் படவில்லை. எலிசாலாம் பார்த்தீங்கன்னா என்ன தைரியமா சொல்றாங்க, கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இதை செய்வார். ஆனா சொல்ற இதை போய் சொல்லுனா, ராஜா கிட்ட போய் சொல்றான், ஆகாம் கிட்ட போய் சொல்றான், இப்போ மழை வரப்போது, நீ ரதத்தை கட்டி கூட்டி கொண்டு ஓடே. கர்த்தருடைய பிள்ளைய விசுவாசம், கர்த்தர் சொல்லுகிறது நம்புகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் நம்புவோம், அதை அப்படியே விசுவாசிப்போம், தேவசமூகத்தில் தேவனிடத்துல பழகுவோம். பழகுற ஒரு அனுபவம், சவகாசம் வச்சு கொள்ளுகிற ஒரு அனுபவம் இந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நம்ம தேவனோடு பழகுவதால் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள, அவரை பேர்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள, அவரை அறிகிறதான ஒரு அறிவு நமக்கு இன்னைக்கு அறிவில்லா தேவனே, அதாவது அறிவில்லாதனால ஜனங்கள் மடிந்து போகிறார்கள் என்று சொல்லி சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். தேவனை அறிகிறதான ஒரு அறிவை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தருவாராக. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் என்று சொல்லி நாம் புரிஞ்சுக்கலாம், நிச்சயமாக நாம் தேவனோடு பழகுவோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றி ராஜா, நன்றி ஹalleluya, 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 ஸ்தோத்திரம், 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 ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர். எப்படி நாம் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம்? ஹalleluya. அறிய வேண்டிய விதத்துல இன்னும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உன் ஜெபங்களுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்க காத்து கொண்டிருக்கிறார், உன் பாதையில வெளிச்சத்தை பிரகாசிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உனக்கு பொன்னையும் வெள்ளியும் சொக்க வெள்ளியும் கொடுத்தவர் காத்து கொண்டிருக்கிறார். கடலில காணப்படுகிறதான கற்களை போல உனக்கு வெளியேற பெற்ற கற்களை கொடுக்கும்படி கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம், நீ தேவனோடு பழக வேண்டும், தேவனோட சவகாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ காலையிலே ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ராத்திரி ஃபுல்லா என்ன காத்துக்கிறீங்க, கெட்ட சொப்பன வரல, நல்லா தூங்க, ஸ்தோத்திரம். அதான் எனக்கு ஜெபமாய் காணப்படுகிறதா? அல்லது தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? நைட்டே ஆனோட ஃபேமிலி பிரேயர் ஆனோட ஆண்டவரே தூங்க போறேன், என்னை பாதுகாத்து, இதுதான் நம்முடைய ஜெபமா? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா காணப்படுகிறது? தேவனோடு பழகுற ஒரு ஜெபமா இருக்கிறதா? ஒரு பழகுற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? Do we have the acquaintance with God? Hallelujah. Do we have the acquaintance with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைப்பட்டுக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? அவரோடு நாம் பழகிக் கொண்டிருக்கிறோமா? அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோமா? ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதத்தை வாசிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? யாரோடு பழகி கொண்டிருக்கிறோம்? எலிபாஸ் சொல்றான் யோபுகிட்ட, நீ சும்மா வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்காதப்பா, நீ தேவனோடு பழகு, நீ அவரோடு பழகு. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், எதையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சத்தியத்தை கேட்ட சத்தியத்துல கடந்து கொள்ள பார்.
வசனத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மோடு பழகி, உம்மோடு சமகாசம் வைத்துக் கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்கிறோம். அதனால வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். ஹalleluya. இந்த யோபின் புத்தகத்துல இவ்வளவு பெரிய ஒரு அழகான இந்த எலிபாஸ் ரட்சிக்கப்பட்டாரா எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, இவ்வளோ நாள் கர்த்தரையே நம்பி இருந்தியே, இவ்வளோ நாள் காலையில் எழுந்து நீ ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிள்ளைக்காக நீ பலி செலுத்திட்டு இருந்தியே, இவ்வளோ நாள் நீ கர்த்தருக்கு பயந்து இருந்தியே. பிசாசே சாட்சி சொல்ற உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபேன்னு சொல்லி பார்க்கிறோமே. யோபே, நீ இந்த காரியத்துக்கு சோர்ந்து போயிட்டா எப்படி? இந்த காரியத்தை நீ துக்கத்தோட எடுத்துக்கினா எப்படி? இதெல்லாம் விட்டுரு, நீ தேவனோடு கூட பழகு, அவரிடத்துல சமாதானமா இரு. இங்க இருக்க உலகத்துல எல்லாரோட கூட நீ விரோதமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனோடு சமாதானம். அவர் காரியத்தை நீ நிர்ணயிக்கிறார். நீ என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை அவர் வாய்க்க பண்ணுவார். விண்ணப்பத்தை ஜெபத்தை அவர் கேட்பார், பதிலளிப்பார். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அருமை ரட்சகா, இந்த நல்ல காலவெளிக்கு நன்றி ராஜா. ஒரு முறை கூட ஆண்டவரே தேவ சமூகத்தில் வந்து சமூகத்தை கேட்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்து உமக்கு நன்றி. யோபின் வாழ்க்கையிலே எலிபாஸ் சொல்லுகிறது போல இந்த காலவெளியில் ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதையா அப்பா, பரலோகம் தான் எங்க பேச்சு, பரிசுத்தம் தான் எங்க மூச்சை இருக்கும்படி ஆவியான உதவி செய்யும். உம்மோடு கூட நாங்கள் பழக